Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நியூ மூன், குட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அமாவாசை, இந்த ஒரு ஸ்பெஷல் டேல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்க போகுது. ஸோ என்ன குட் நியூஸ் வந்துட்டு நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க, ஸோ இதை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளர போறதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ தொடர்ந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருங்க. ஸோ டெய்லியும் வந்துட்டு ஒரு புது டாபிக்கோட வந்துட்டு நான் உங்களுக்கு ரீடிங் கொடுப்பேன். இது உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைடன்ஸாகவுமே இருக்கும், ஒரு சப்போர்ட்டாகவுமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பைல் சூஸிங்க்கு வந்துட்டு நம்ம போகலாம். ரைட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஜென்ரல் ரீடிங். ஸோ நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. பர்சனலாக உங்களோட பர்டிகுலர் இஷ்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், தனிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வச்சு வந்துட்டு பர்சனலி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ பைல் சூஸிங்குள்ளார போகலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1. ஸோ இந்த கார்டு, ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த பைல் பிடிச்சிருக்குதோ நீங்க வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 ஃபோட்டோ பாருங்க. எது பிடிச்சிருக்குதோ அதை சூஸ் பண்ணுங்க. 1 2 3. ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கறதுனால நீங்கள் எவ்வளோ பைல் வேணாலும் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் சூழ்நிலைக்கு வந்துட்டு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு பைலை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க மற்ற 2 பைலை கூட தாராளமாக பார்க்கலாம். உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகக்கூடிய பைலை பாருங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ், என்ன குட் நியூஸ், எஸ்பெஷலி இந்த ஒரு ஸ்பெஷல் டே, இந்த ஸ்பெஷல் டேல இருந்து என்ன குட் நியூஸ் வந்து உங்களை நோக்கி வருது. ஓகேவா? ஸோ நியூ மூன் அப்படின்னாவே நியூ பிகினிங்ஸ் தான். ஓகேங்களா? புதிய தொடக்கங்கள் தான். ஸோ இந்த ஒரு டைம்ல என்ன குட் நியூஸ்? Awesome, you got Ace of Wands. Got Judgment, beautiful. And Nine of Cups, wonderful. So pile number 1. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கிற குட் நியூஸ், நியூ மூன் சொல்லிட்டாவே நியூ பிகினிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நியூ பிகினிங்ஸில் என்ன குட் நியூஸ்ன்னு பார்த்துக்கிட்டா, காட் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வருது. இப்போ ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் இழந்திருக்கீங்க. இது இப்போ ரீசெண்டாகவுமே இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு முன்னாடியே கூட ஏதோ ஒரு வாய்ப்பு நீங்கள் இழந்திருக்கலாம். அது ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலை இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களோட நீங்கள் பேசணும், அந்த பேசுகிற வாய்ப்பு வந்துமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தவற விட்டுருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் விட்டுறது பாஸ்டில் தான் விட்டு இருக்கீங்க, ஃபியூ இயர்ஸ் பேக்காக கூட இருக்கலாம், அது வந்து திரும்ப வருது. ஸோ இந்த டைம் வரக்கூடிய இந்த வாய்ப்பு வந்துட்டு உங்களுக்கு எதிர்காலத்துக்கும் இருக்கும், அண்ட் ஆல்சோ ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸில் வந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கக்கூடிய வாய்ப்பு தான் வருது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் லைக் உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு டெவலப் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிடைக்கிற சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, லைக் ஹோல்டு பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப நாளாக வந்து ப்ரேயர்ஸ், உங்களோட ரொம்ப ரொம்ப நாட்களாக நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரே பண்ணுறதுக்கு வந்துட்டு பதில் இந்த டைம் வந்துட்டு கிடைக்குது. ஓகேங்களா?
ஸோ திஸ் இஸ் வண்டர்ஃபுல் குட் நியூஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கலாம். வெரி குயிக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒரு நல்ல நியூஸ். அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போறீங்க அண்டு பண்ணணும் ஆல்சோ. ஓகேவா? ஏன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். கிடைக்காது அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கடவுள் வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. இழந்த ஒரு விஷயத்த திருப்பி எடுக்க போறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்ல பிடிச்ச வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட காதல் ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா ஒரு நபர், ஒரு பர்சன், ஒரு நபரை கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நீங்க இழந்த அந்த அந்த மானம், அவமானம் இதெல்லாமே பார்த்தாச்சு. நிறைய அவமானப்பட்டுட்டீங்க. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல இந்த உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிச்சுதோ அதே இடத்துல இருந்து தான் அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை எடுக்க போறீங்க. எந்த பர்சன் காரணமோ அந்த பர்சன் கிட்ட இருந்து தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி குட் நியூஸ் தான் சொல்லணும். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்தும். அண்ட் ஒரு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கும். இது வரைக்கும் வந்துட்டு திடீர்னு நம்புவீங்க, திடீர்னு சாமி கும்பிடுவீங்க, திடீர்னு கும்பிட மாட்டீங்க, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு டெஃபினெட்லி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அண்ட் அதே மாதிரி கடவுள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி நம்பிக்கைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? எஸ், ஜஸ்டிஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? யூ காட் ஜஸ்டிஸ். பியூட்டிஃபுல். சரி, ஐ திங்க் வந்து தலை நிமிர்ந்து நீங்க இருக்கக்கூடிய டைம் பீரியட் அண்ட் இந்த ஒரு டைம் பீரியட்ல இருந்து நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்துல தான் க்ரோத் மோஸ்ட்லி இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அண்ட் உங்களோட ஆட்டிடியூட் வந்து மாறுங்க. ஓகேவா? தலை குனிஞ்சு நின்ன இடத்துல வந்து தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட குடும்பத்துக்குமே வந்துட்டு டெஃபினெட்லி இருக்கும். உங்களோட ஃபேமிலியுமே வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய அவமானங்கள்லாம் நடந்திருக்கும், பண்ணாத தப்புக்கெல்லாம் பழி சுமத்திருப்பாங்க உங்க மேல. அந்த டைம்ல பதில் பேச முடியாம தவிச்சிருப்பீங்க. ஆனா இந்த டைம் வந்துட்டு அந்த நபர்களை பார்த்து நீங்க சிரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஓகேவா? அவங்களால வந்துட்டு இந்த டைம் உங்ககிட்ட எதிர்த்து பேசக்கூட முடியாத அளவுக்கு வந்துட்டு சூழ்நிலைகள் மாற காத்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஜஸ்டிஸ்க்காக நீங்க எவ்வளவு நாள் வேண்டி இருக்கீங்களோ அது வந்துட்டு இந்த டைம் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி குட் நியூஸ். அந்த இந்த ஒரு ஹாப்பி நியூஸை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்க செலிப்ரேட் பண்ணவும் போறீங்க, இதை பத்தி நிறைய பேசவும் போறீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்க்குறப்போ வந்துட்டு காதல் ஆசை நிறைய இருக்குங்க. ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப இந்த கவலைகளில் இருந்தவங்களுக்கு இப்போ இந்த யங்கான ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த டைமில். நிறையா மேக்கப்லாம் போட்டுட்டு நிறைய வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக இல்லை ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த லவ்வோட எனர்ஜி வரும். ஓகேங்களா? அந்த காதல் ஆசை அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு டே ட்ரீமிங்லாம் கூட பண்ணுவீங்க, பகல் கனவெல்லாம் கூட நல்லாவே காண்பீங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த குட் நியூஸே பயந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு இருந்த பைல் நம்பர் 1க்கு எதுவும் பயப்பட வேண்டாம். உங்களோட வேண்டுதல் எல்லாமே வந்துட்டு நிறைவேற போகுது. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெரி குட் நியூஸில் தான் இருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு நியூ மூனில் இருந்து வந்துட்டு நியூ பிகினிங்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களோட கெரியர் விஷயத்துலையுமே வந்துட்டு டெஃபினெட்லி இருக்கும். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெரியரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு படியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட கெரியர் வேலை விஷயத்திலையும் சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒரு படியாக எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு உதவின்னு சுற்றி யாருமே ஆக்சுவலி கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் டிவைனோட கைடன்ஸ் வழிகாட்டுதலோட நிறைய இடங்கள்ல வந்துட்டு நீங்கள் மேன்மேலும் வந்திருக்கீங்க, இன்னும் வருவீங்க. ஓகேவா? உங்களுக்கு டிவைனோட கைடன்ஸ் நிறையவே வந்துட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக தான் நான் போராடுறேன். என்னோட ஃபைனான்ஷியல் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பம் வந்து கொஞ்சம் கடன் இஷ்யூஸில் இருக்குது,
இந்த பிரச்சனைகளாக போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு வழி டெஃபினெட்லி இந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாமே வந்து ரொம்ப குயிக்காக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வருத்தப்படாமல் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப தைரியமாக போல்டாக வந்துட்டு எடுங்க. பிகாஸ் இந்த ஒரு குட் நியூஸ் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு டெஃபினெட்லி இந்த டைம் கிடைக்கும். ஓகே, ஸோ மூன் மெசேஜஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த நியூ மூன் என்ன ஒரு டைரக்ட் மெசேஜஸ் ஃப்ரம் த மூன். ஓகே, இது வந்துச்சு. ஐ டேக் திஸ். The end of a tough cycle approaches. Full moon in Capricorn. Wonderful. Exactly. So கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, அந்த கஷ்டத்துக்கான ஒரு டைம் பீரியட் எல்லாமே முடியுது. ஓகேங்களா? உங்களோட டஃப் சைக்கிள் கஷ்ட காலங்கள் முடியுது, போராட்டங்கள் முடியுது. ஓகே, ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அத்தனை முயற்சிகளுக்குமே வந்துட்டு ஒரு முடிவை நோக்கி வந்துட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ டேக் ஒன் மோர். இன்னொரு கார்டு எடுக்கிறேன். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் கீ. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பேச்சு திறமை என்ன, என்ன பேசுறீங்களோ அதுக்கான பலன். அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு உங்களை பேசுனவங்களுக்கு நீங்க திருப்பி பதில் கொடுக்கக்கூடிய நேரம். இவ்வளவு நாளா என்ன பேசுனாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருந்த நீங்க இனி திருப்பி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் பி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ தைரியமாக இருங்க. அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவுமே வந்துட்டு இருங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாகவுமே வந்துட்டு இருங்க. ஏன்னா இந்த ஒரு குட் நியூஸ் டெஃபினெட்லி பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு கிடைக்க போகுது. ஸோ இந்த ஒரு நல்ல நோட்டோட வந்துட்டு நான் பைல் நம்பர் 1 வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பைலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு இந்த ஒரு நியூ மூன் டைம்ல. ஸோ நியூ மூன் அப்படின்னாவே நியூ பிகினிங், ரைட்? ஸோ இந்த ஒரு புது பிகினிங் இந்த டைம் பீரியட்ல என்ன ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்ல போறாங்க பார்க்கலாம். Okay, so pile number 2, you got 8 of cups and lovers. Okay, and frostword. Okay, empress, beautiful. Knight of pentacles, yes. King of pentacles, wonderful. So cards are very good, very good. இங்க என்ன வந்திருக்கு? Okay, next word. Yeah, wait. எஸ், பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2க்கு வந்து பார்க்குறப்போ வந்து காட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப நல்ல மெசேஜஸ்லாம் தான் வருது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபெஷன் இருக்குங்க. ஒரு ஸ்ட்ராங் லவ் இருக்கும், கன்ஃபெஷன் இருக்கும். லவ் தான், லவ் கன்ஃபெஷன்ஸ் இருக்கும். சம்ஒன் ஆக்சுவலி வந்துட்டு உங்களை ரொம்ப சைலண்டாக கேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் அது உங்களுக்கு வந்துட்டு தெரியல. இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப சைலண்டாக கேர் பண்ணுறாங்க, அது தெரியல. அண்ட் ஆல்சோ அது யார் அவங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபைனலி வந்து டைரெக்டாக உங்ககிட்ட அப்ரோச் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளோ நாளாக ரொம்ப ஸ்லோவாக இருந்தாங்கன்னா திஸ் டைம் இஸ் பாசிபிள். அண்ட் நீங்களும் வந்துட்டு உங்கள் சில்ட்ரன் மேலே உங்களை விட யங்கஸ்டாக இருக்காங்கல்ல அவங்க மேலே வந்துட்டு ஒரு அதிகமான அன்பு செலுத்த போகிறீங்க. ஒரு லவ் ஷேரிங் மோமெண்ட்னு சொல்லலாமா? அதாவது அன்பை வந்துட்டு பரிமாறக்கூடிய ஒரு தருணங்கள் வந்துட்டு நீங்கள் இருக்க போகிறீங்க. ஓகேவா? அண்ட் நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி ஒரு குடும்பம் அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளார போக போகிறீங்க. ஸோ மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு வீட்டில் பேச இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்சல்யூட்லி வந்துட்டு பேசலாம். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் தான் இருக்குது. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி வந்துட்டு கொண்டு வருவீங்க. சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கும் டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு ஹாப்பி ஃபேமிலி ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி ரொம்ப நாளாக ஒரு புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு புது வீட்டுக்கு நீங்கள் போவீங்க. சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் டெஃபினெட்லி இருக்கும். பணப்பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வந்துட்டு வீடு விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் பண பிரச்சனைகள், அதனாலதான் வாங்க முடியல, வேற வீடு போக முடியலன்னு சொல்றவங்களுக்கு எஸ் பாசிபிள். இந்த டைம் வந்துட்டு அதுக்கான பிரச்சனைகள் வந்துட்டு சால்வ் ஆகும். நியூ லவ் இஸ் பாசிபிள்.
அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 1ஓட லைஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கெட்டிங் வெரி குட்னு சொல்லலாம். அதாவது இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்குறப்போ நிறைய வந்துட்டு உங்களோட வேலை இப்போ கேள்விகள் வந்துட்டு வேலை சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா நிறைய படிக்கிறீங்க, நிறைய தேடுறீங்க, கரெக்டா? ஸோ அந்த தேடுதலுக்கு வந்துட்டு பதில் இன்ன வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சுன்னா இந்த டைம் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். ஹெல்ப்னு கேட்டீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் உதவின்னு வந்துட்டு யார்ட்டையா நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் கேட்டிங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஏதோ ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்க போகிறீங்க அண்ட் புதுசாக ஏதாவது ஒன்று செய்ய காத்திருக்கீங்க அண்ட் இது உங்களோட கம்ப்ளீட் ஃபேமிலிக்காக தான் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஒரு ஆசைகள்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு நிறைவேறத்துக்கு எல்லா வழிகளும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போகிறீங்க. சரி, ஒரு விஷயம்தான் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கம்ப்ளீட்லி பாஸ்ட் உணர்வுகள் இருக்குல்ல, அதாவது இப்போ ஒரு ரொம்ப வருஷமாக இருந்த அந்த ஒரு பழைய உணர்வுகள்ல இருந்து வெளியே வர்றீங்க. சேட்னஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? எஸ்பெஷலி வந்து நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் மேட் பர்சனாக தான் வந்து இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி இல்லை யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் வந்து தனித்துவமாக வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, டெஃபினெட்லி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு உங்களோட பேச்சு திறமைகள் வச்சுட்டே நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, கற்றுருப்பீங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட வேலைகளே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு திறமையால தான் இருக்கும். எந்த அளவுக்கு திறமையாக பேசுகிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கிட்ட இருக்கிற திறமையை அழகாக வெளிப்படுத்துகிறீங்களோ வார்த்தைகள் மூலியமாக, அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய குட் நியூஸில் மேஜரான 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் ஒன்று, இன்னொன்று கெரியர் மணி விஷயம். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறவங்களுக்கு அப்சல்யூட்லி வருது. ஆனால் வந்து பைல் நம்பர் 2 வந்து இட்ஸ் சம்திங் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில பர்சனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு தாட் வந்துட்டு இவ்வளோ நல்லா மனசில் மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா? இந்த டைம் வந்துட்டு அதை ரியாலிட்டியில் கொண்டு வர போறீங்க. அப்சல்யூட்லி. இந்த ஒரு நியூ மூன் வந்து இந்த உங்களுக்கு கொடுக்குற இந்த குட் நியூஸ் டெஃபினெட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வருஷத்துக்குள்ளரே வந்துட்டு அதுக்கான வேலைகள் வந்துட்டு நடந்துரும். அண்ட் ஆல்சோ வந்து பைல் நம்பர் 2க்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு யூ வில் கெட் த ரைட் கைடு. இந்த டைமில் வந்துட்டு கரெக்டான கைடு உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேங்களா? இவ்வளோ நாள் வந்துட்டு உங்களை தவறான வழியில் வந்து கூட்டிகிட்டு போனவங்க தான் இருந்திருப்பாங்க. இந்த டைமில் கரெக்டான கைடு வருவாங்க. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. அப்சல்யூட்லி எஸ். நீங்கள் யார் அப்படிங்கிறது வந்து வெளியில் தெரியப்படுத்துங்க. ஒரு ஒரு சேஃப் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்களா, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. ஃபுல் மூன் இன் அக்வாரியஸ். ஜஸ்ட் புட் அவுட் யுவர் டேலண்ட். உங்கள் டேலண்ட், உங்களோட திறமைகள், உங்கள் பேச்சு திறமைகள் இருந்து எந்த ஒரு திறமைகள் இருந்தாலும் அதை வெளியே காமிங்க. இந்த டைம் பீரியட் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியட். நீங்க மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியட். யுவர் லவ் எனர்ஜி வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட திறமைகள், உங்களோட பியூட்டி, அட்ராக்டிவ்னஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில் காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்டை, நிறைய ஆதாயங்களை வந்துட்டு நீங்கள் திரும்ப பெறுவீங்க, ரிசீவ் பண்ணுவீங்க. ரைட்? பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. அப்சல்யூட்லி. ஸோ திஸ் டைம் வந்துட்டு இட்ஸ் குவைட் பேலன்சிங்காக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னு இல்லாமல் ரெண்டுமே வந்துட்டு ஒரு பேலன்சிங்காக வந்து ஆக்ட் பண்ணுவீங்க. ஓகே,
சரி, ஓவராலாக பைல் நம்பர் 2 பார்க்குறப்போ வந்துட்டு இது எல்லாமே வந்து பிளான்டாக வராது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ஒன் மொமெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சரி, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஒரு ஒரு பார்த்த உடனே எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சு, ஃபர்ஸ்ட் சைட், அது அவங்கள பார்த்த உடனே எனக்கு அவங்கள பிடிச்சி அவங்க மேலே லவ் வருதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு செகண்ட் தானே அதெல்லாமே. ஸோ அது மாதிரி எவ்ரி திங் சேஞ்சஸ் ஸோ ஃபாஸ்ட், சீக்கிரமாகவே டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்போ நடக்கும், என்னைக்கு நடக்கும் உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. ஜஸ்ட் உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வாங்க. அப்சல்யூட்லி எல்லா ஹெல்ப்பும், எல்லா அதுக்கான வழிகள், டைரக்ஷன்ஸுமே வந்துட்டு கிடைச்சிரும். ரைட். ஸோ இந்த ஒரு குட் நியூஸ் ரொம்ப தேவையான ஒரு குட் நியூஸ் தான் பைல் நம்பர் 2க்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு குட் நியூஸாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். ரைட். ஸோ இந்த ஒரு குட் நோட்டோட நான் பைல் நம்பர் 2வை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த நியூ மூன், நியூ பிகினிங்ஸ், அதோட சேர்ந்து ஒரு குட் நியூஸும் வந்தாச்சு. ஸோ இட்ஸ் சம்திங் ஒரு நல்ல வைபாக தான் இருக்குது. ஸோ பைல் நம்பர் 3 பார்க்கலாம் என்ன ஒரு குட் நியூஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட் வந்து இட்ஸ் வெரி வெரி கீ பாயிண்ட்னு சொல்லலாமா. சம்திங் இஸ் க்ரோயிங் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் இந்த டைம் பீரியடில் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க. இந்த வளர்ச்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட குடும்ப சந்தோஷங்கள், அதில் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட ஒரு சில பேருக்கு உங்களோட காதல் வாழ்க்கையில், ஒரு சில பேருக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் க்ரோ ஆகும், உங்களோட வேலை விஷயத்தில் நீங்கள் ப்ரமோஷன் க்ரோ ஆவீங்க, வளர்ச்சி இருக்கும். ஏதோ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு சில பேர் இப்போ ரொம்ப கம்மியான சம்பளத்தில் வேலை செய்கிறீங்கன்னா அதிகமான சம்பளம் கூட எதிர்பார்க்கலாம். இது நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பர்சன்ஸோ, இதை எதிர் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்களோட குழந்தைங்களோ, ஸோ அவங்க வேலையில் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க அப்படின்னா அவங்களோட சம்பள உயர்வும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட குடும்பத்துக்கும் சேர்ந்தே வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன், நல்ல சந்தோஷங்கள் வந்துட்டு, மன நிம்மதிகள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ப்ரே பண்ணுற ஆள் தான் இல்லையா. டெய்லியும் வந்து கரெக்டாக அந்த ஒரு டைமில் வந்துட்டு சாமி கும்பிடுவீங்க, மனசார சாமி கும்பிடுவீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ப்ரே பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து எதிர்பார்க்காத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட்டுங்கிறது இருக்கும். ஓகேவா. சி, ஆல் யுவர் பிளான்ஸ் வில் ஒர்க். இந்த டைமில் உங்களோட எல்லா பிளான்ஸும், எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும், எல்லா பிளானும் வந்துட்டு வேலை செய்யும். ஓகே. ஸோ ஒரு விஷயம் தான், கீப் யுவர் செல்ஃப் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து உங்களை ரொம்ப வந்து ப்ரொடெக்டடாக வந்து வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களோட நிம்மதி சந்தோஷத்தை வந்து கெடுக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அட்டென்ஷன் இருக்கும். நான் இந்த பர்சன் கிட்ட இருந்தெல்லாம் எதையும் எதிர்பார்க்கல, இந்த சூழ்நிலையிலிருந்து எதையும் எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்கும். அவங்களா வழியே வந்து உங்களை மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட் பாசிபிள். இட் குட் பி ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போவீங்க, இல்லை யாரோ ஒரு வீட்டுக்கு கூட போவீங்க. நல்ல ஒரு மரியாதை இருக்கும். அண்ட் உங்கள் ஆட்டிடியூட் அதுக்கு மேலே வந்து மாறுது. ரைட். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய பேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி ரொம்ப வந்துட்டு
ஆட் ஆகும். இட் வில் ஒர்க் மோர். அதாவது இந்த இந்த மொமெண்ட்ல இருந்தே வச்சுக்கோங்களேன், இந்த நிமிஷத்துல இருந்து, எஸ்பெஷலி இந்த நாள்ல இருந்தே நீங்க இந்த வருஷம் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு கீ பாயிண்ட் வச்சுக்கோங்க. கிரியேட்டிவிட்டி, நிறைய பேஷன். ஓகேவா? அது வந்துட்டு நீங்க ஒரு வேலையை செய்ய 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 அதுல வந்துட்டு கிரியேட்டிவா இருக்கும். இது வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க் மட்டும் கிடையாது, வீட்டிலையும் சரி. இப்போ நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்களா, அதிலே கிரியேட்டிவிட்டி கொண்டு வருவீங்க. அதில் மூலயமா பாராட்டுகள் கிடைக்கும். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போறீங்க. ஓகேவா? ஒரு சில பேர் கார் டிரைவிங் நான் லேர்ன் பண்ணணும், அதில் உங்களோட திறமையை காமிப்பீங்க. உங்களுக்கு ஆர்டிஸ்டிக், அதாவது எனக்கு பிக்சர் ஸ்கெட்ச் பண்ணுறது, அதை வந்து ஃப்ரேம் பண்ணுறது, இதில் எனக்கு பிடிக்கும். அப்சல்யூட்லி. அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு பிளேசஸ்க்கு, மியூசியம்க்கு, எல்லா இடத்துலையும் போய் ரெஃபரன்சஸ் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி வில் ஒர்க் மச் பெட்டர். ஆனால் இதுக்கு ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா, ட்ராவல் பண்ணுங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் டெஃபினெட்லி வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த வாய்ப்பை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல வந்து செலவுகள் இருக்கும் பைல் நம்பர் 3க்கு. ஆனா அந்த செலவுகளை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே வந்துட்டு ஒரு குட் பெனிஃபிட்டை வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் அது எதுக்கு அதை வந்து அசார்ட் பண்ணணும், ஐ மீன் கிடைக்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் பார்த்துக்கணும். ரைட்? அண்ட் நீங்க வந்து எய்தர் நீங்க ஒரு குருவா இல்ல ஒரு டீச்சரா அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டு போவீங்க. யூ மே ஸ்டார்ட் லைக் ஒரு சைட் பிஸ்னஸ், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்மால் ப்ரொஃபஷனல் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க டெஃபினெட்லி. ஓகேவா? ஸோ அது இந்த டைம்ல ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி குட் பி ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனா இருக்கலாம். ஓகே. A personal issue reaches solution. Yes. See, you got full moon in Cancer, so emotional. அதாவது பர்சனலி வந்து உங்களோட குடும்ப விஷயமாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட உங்களோட வாழ்க்கை, உங்களோட உணர்வுகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, ஒரு குழப்பங்கள்ல இருக்கீங்கன்னா சால்வ் ஆகும். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் சால்வ் ஆகும். ஓகேவா? எதிர்பார்க்காத லவ் வந்துட்டு கிடைக்கும். எதிர்பார்க்காத நபர்கிட்ட இருந்து கிடைக்கும். அதுதான், ஒரு ஃபோன் கால் எதிர்பார்க்கலாம், good phone call, and be bold and make the first move. Absolutely. எதுவாக இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் மூவ் எடுங்க, தைரியமா எடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதாவது லான்ச் பண்ணுங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டே இல்லாம எதுவா இருந்தாலும் இந்த டைம் துணிஞ்சு செய்யுங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட்ஸ் வெரி குட்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலி வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, உங்களோட தனிப்பட்ட ஹாப்பினஸ்லயும் சரி, எதிர்பார்க்காத நிறைய குட் திங்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு டேல இருந்து வரக்கூடிய நாட்களுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஆல்தோ வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து இது செலவுகள் ஆகுது, இந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்க நெகட்டிவா நினைக்காம அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. நீங்க யார வந்து வெறுத்தீங்களோ அவங்க உங்ககிட்ட வந்துட்டு நல்லா பேச வருவாங்க. அதுதான், அவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவங்க வீட்டுக்கே நான் போக மாட்டேன் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நல்லா பேசி வருவாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து உங்க கூட மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தோடய சண்டை போட்டிருந்தாங்க, பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா எல்லாம் பேசி சார்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் வந்துட்டு யூனிவர்ஸ் பைல் நம்பர் 3க்கு சொல்றாங்க, லெட் கோ. நல்ல ஒரு குட் டைம்ஸ் வந்தாச்சு, நல்ல குட் திங்ஸ் வருது, டெவலப் பண்ணுங்க. கிரியேட்டிவிட்டி, அதுதான் பவர். அதுதான் வந்துட்டு இந்த ஒரு வருஷமே வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உதவ போகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் ரீடிங் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜென்ரலான ஒரு மெசேஜஸ். நீங்க தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, அதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.